இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்ற, அதை வெளிப்படுத்துகின்ற, மக்களுக்கு சொல்லுகின்ற, விளம்பரப்படுத்துகின்ற, மக்களுக்கு போய் சேரும் அளவுக்கு நளினமாக நயமாக அதை கொண்டு சென்று மக்களுக்கு சேர்க்கின்ற ஊடக நண்பர்களாகிய உங்களை முதலிலே பாராட்டுகிறேன். என்னமாச்சு? சரியா வருது. இப்பொழுது ஒரு கும்பல் அந்த கும்பலுக்கு தலைமை அன்புமணியும் அவரது துணைவியார் சௌமியா அன்புமணியும் ஒற்றுமையாக 46 ஆண்டு காலமாக 70-80 வயசு உள்ள சொந்தங்கள், அதன் பிறகு வந்தவர்கள், இவர்களையெல்லாம் கொண்டு சேர்த்து உயிரை விட மேலாக அவர்களை நான் மதித்து கட்சியை, சங்கத்தை ஆரம்பித்து நடத்தி வந்தேன். சில தவறுகளை அரசியலிலே நான் செய்ததுண்டு. அதிலே ஒன்றுதான் ஒன்றாக இரண்டு. ஒன்று, அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது. இரண்டாவது, கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது. இதெல்லாம் இப்படி பல தவறுகளை செய்து வந்தபோது இப்பொழுது அமைதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது அதில் ஒரு பிளவு இருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள், பொதுமக்கள், பிற கட்சியினர் நினைக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சும் செயலும் அருவருக்கத்தக்க அளவில் அமைந்திருக்கிறது. இதற்கு காரணம் இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள். உங்களை கேட்டால் என் காதிலே கிட்ட கிசுகிசுப்பீர்கள். எப்படி கிசுகிசுப்பீர்கள்? ஐயா, நீங்க வளர்த்தது சரியில்லை, உங்க வளர்ப்பு சரியில்லை என்று கிசுகிசுப்பீர்கள். இல்லை, உங்க பேரை சொல்லட்டும். ஐயோ சொல்லாதீங்க, அதுக்காக தான் கிசுகிசுன்னு சொல்லுவீங்க. அப்படி அந்த கும்பலிடம் இருக்கிற ஒரு சிலரை தவிர மற்றவர்களெல்லாம், ஏன் எல்லோருமே நான் வளர்த்த பிள்ளைகள், என்னை ஐயா என்று அன்போடு அழைத்த பிள்ளைகள், இன்றைக்கு சில பல காரணங்களுக்காக அவர்கள் அங்கே போய் சேர்ந்து அவர்களுடைய சொல்படி என்னை திட்டுங்கள்,
அதே மாதிரி ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் கௌரவ தலைவர். அவர் தலைவராக இருந்தது, கௌரவ தலைவராக ஆனது எல்லாம் உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை திட்டுவது, என்னோடு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் 2 பேர் என்னோடு இன்னும் இருக்கிறார்கள். அதில் 3 பேர் அன்புமணி கும்பலோடு தெரியாமல் போய்விட்டார்கள். ஏனென்றால் அவருக்கு தெரியும், கட்சின்னா ஐயா மாதிரி கட்சியை நடத்த முடியாது யாரும். எத்தனை பிரதமர்களை ஐயா பார்த்திருக்கிறார், சேர்ந்திருக்கிறார், கூட்டணியிலே அமைத்திருக்கிறார். பிரதமர் நான் சொல்வது. அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கிறார் மறைந்த தலைவர்களோடும் கூட்டணி வைத்து அதில் இதுவரை என்னை பற்றியோ நான் வளர்த்த சங்கம் கட்சியை பற்றியோ அவர்கள் அவதூறான விமர்சனங்கள் செய்யவில்லை. மேலும் இன்னும் சொல்லப்போனால் என்னை பல முறை அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். ஓராண்டுக்கு முன்னாலே கூட நம்முடைய பிரதமர் சேலத்திலே ஒரு கூட்டத்திலே என்னை ஆற தழுவி அந்த கட்சியெல்லாம் உங்களுடைய ஊடகங்களில் வந்திருக்கின்றன. இப்படி எல்லோரும் மதிக்கத்தக்க அளவு பாசத்தோடு பழகிய தமிழ்நாடு தலைவர்கள், இந்திய தலைவர்கள், பல இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் அந்த பட்டியலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நேரமாகும், உங்களுக்கு தெரியும். அவர்களோடு நான் 46 ஆண்டுகளாக பழகியிருக்கிறேன். போராட்டம் என்று சொன்னால் எத்தனை போராட்டங்கள். அந்த போராட்டங்களில் வன்முறை இருக்காது, கத்தி கபடா இருக்காது. ஒருவர் கட்சியை பற்றி, பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவதூறாக பேசினாலும் கூட எப்போவாவது யாராவது அதற்கு நாகரிகமாக அந்த கட்சி பேசியவருடைய மனம் புண்படாத அளவிற்கு பதில் சொல்லுவோம். இப்படி ஒரு கலாச்சாரத்தை அரசியலிலே நான் ஏற்படுத்தி வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்த 32 மாவட்டங்கள் இப்பொழுது 38. அந்த 6 மாவட்டங்கள் பிரிவதற்கு அடியேன் தான் காரணம். இப்படி அதற்காக பல முறை போராட்டங்கள்,
செய்து பிரிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி 6 மாவட்டங்கள், புதிய மாவட்டங்களை உருவாக்கி இப்பொழுது 38 மாவட்டங்கள். இத்தனை மாவட்டங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்று வந்த நான் அங்குள்ள அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களை, அதாவது ஊடக நண்பர்களை, அந்தந்த மாவட்டம் அவர்களோடு இது போன்று அவர்களை சந்தித்த பிறகு அவர்களோடு தலைவாழை இலை போட்டு சாப்பிடுவேன். அது ஒரு காலம். இப்பொழுது அப்படி சாப்பிடலாம் என்று சொன்னால் எங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட் இருக்குது, இன்னொரு வேலை இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும்னு நீங்கள் ஒன்றுபட்டு வர இயலவில்லை. உங்களை சொல்லி குற்றம் இல்லை. பல செய்திகளை நீங்கள் சேகரிக்க வேண்டும். அதனாலே ஒவ்வொரு மழைத்துளியும் உங்களுக்கு மிக முக்கியமானது. ஆக இப்படி தமிழ்நாட்டிலே நாகரிகமாக, நளினமாக, பிறர் மனம் புண்படாதபடி கட்சி நடத்தி வந்த நான் சமீப காலமாக அன்புமணியும் அவரது துணைவியார் சௌமியா அன்புமணியும் ஒரு சில பேரை, நான் வளர்த்த சில பேரை கூப்பிட்டு அவர்களுக்கு சில பொறுப்புகள் மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு பொறுப்பில் என்னிடம் இருந்த ஒருவருக்கு ஒரு பழைய காரை கொடுத்து, பழைய கார், என்ன காரு, இன்னோவா, இப்படியெல்லாம் அந்த கூத்துக்களை எல்லாம், கோமாளித்தனங்களை எல்லாம் வரிசைப்படுத்த தேவையில்லை. அது வரிசைப்படுத்தினால் மேலும். ஆக இப்பொழுது ஒரு புதிய பாணியை கடைபிடிக்கிறார். சமூக வலைதளங்களில், ஊடகங்களில் என்னை பற்றி, ஜே.கே. மணியை பற்றி, இன்னும் என்னோடு இருக்கிறவர்களை பற்றி அவதூறாக, கேவலமாக பேசுவது, தூண்டி விடுவது, ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் ஒரு கட்சி வைத்திருக்கிறேன் என்று ஒரு கும்பல், அந்த கும்பலுக்கு தலைவர் அன்புமணி, அவருடைய துணைவியார், இப்படி இது போன்று தமிழ்நாட்டிலே கூட சில கட்சிகள் சில நேரங்களில் இது போன்று நடந்ததுண்டு. ஆனால் இவ்வளவு மோசமாக அடித்தடி சண்டை ஒரு கட்சியிலே இருந்தவர்களை சில பேரை கூப்பிட்டு தன் பக்கம் சேர்த்து கொண்டு கத்தி, கபடா, துப்பாக்கி எப்பதான் ஏந்துவாங்களோ தெரியல. இது துப்பாக்கி கிடைக்குது. பீகார்ல இருந்து இங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. பீகாருக்காரன் அவன் துப்பாக்கி வச்சிருப்பான். ஆக இப்படியெல்லாம், அதாவது நாகரிகமாக, பண்போடு மக்களை சந்தித்து, மக்களுடைய குறைகளை கேட்டு, மக்களுக்காக போராடுவதுதான் வளர்ச்சி. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அது கல்வியாக இருந்தாலும், வேளாண்மையாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் மக்கள், குழந்தைகள்
முன்னேற வேண்டும் என்பதற்கான திட்டங்களை தீட்டுவது, யோசனைகளை சொல்லுவது, தவறான வழிகளிலே அரசு செல்லும் போது அதை தவறு என்று சுட்டிக்காட்டுவது, அறிக்கை விடுவது, இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு இப்படி இருக்க வேண்டும். இன்னும் நிறைய இதை பற்றி சொல்லணும்னா ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் தான் நேரமாகும். ஆனால் இது புது விதமாக மாலை போடுறதுனாங்க, அது மாலை போடக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, அப்ப இப்படி பல கட்டளைகளை, அதாவது துண்டு பொன்னாடை போடக்கூடாது, அதுக்கு பதிலாக புத்தகம் கொடுக்கலாம். அதெல்லாம் இதெல்லாம் செலவே வேண்டாம். ஒரு எலுமிச்சம் பழம் கிடைச்சதுன்னா வாங்கிடுவேன், கிடைச்சா வாங்கிட்டோம், இல்லைன்னா இப்படி பல்வேறு வித்தியாசமான நல்ல கருத்துக்களை, கொள்கைகளை, செயல்பாடுகளை கற்பித்து இன்னும் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக 2002 அரசியல் பயிலரங்கம் தொடங்கி அதில் ஒரு கட்டணத்தை அன்புமணி தொடங்கி கல்வெட்டு கூட அவர் பேர் இருக்கு, அவர் படமும் இருக்கு பக்கத்தில், நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய தடவை. அதில் அரசியல் பயிலரங்கத்திலே நாகரிகமான அரசியல், வளர்ச்சிக்கான அரசியல் எப்படி செய்வது என்பது பல்வேறு விதமான பயிற்சிகளை அங்கே கொடுத்திருக்கிறோம். அதில் இருந்துதான் ஒரு வார்த்தை, டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று மேடை கிடைக்கும் போதெல்லாம், அல்லது கூட்டம் சேரும் போதெல்லாம் சொல்லிவிட்டு, அன்புமணி சொல்லிவிட்டு, விடாமல் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு, நாங்கள் செய்வது அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ். ஆனால் என்னை விட்டு பிரிந்து போய் ஒரு கும்பலை சேர்த்து கொண்டு இப்பொழுது கத்தி, கபடா, பேச்சறிவாள், ராடு என்னென்னமோ பார்த்தா பயங்கரமா இருக்கு. இப்படி அவர்களை தூண்டி அவர்கள் மேல் வழக்கு பதிவு, அதனாலே அவர்கள் மேலே அவர்கள் செய்த தவறுக்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர்களை குற்ற சட்டத்திலோ அல்லது வேறு சட்டத்திலோ சிறைக்கு அனுப்புகின்ற வேலையை, இதைத்தான் அவர் டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்லி வந்தாலும் தெரியவில்லை.